அமாவாசை ஜூனியர் என்ன தடுமாறுது? வயசாயிருச்சு. மப்பு 6வது ரவுண்ட்ரா. 6வது ரவுண்ட்லயும் கூட மப்பு ஏறலன்னா அந்த கருமத்தை என்னத்துக்கு குடிக்கோட பார்த்து வாந்தி எடுத்துறாரு. எவ்வளவு பிறந்ததோ பிறந்த உங்க அம்மா ஜாதியில் பிறந்திருக்கலாமில்ல. ஏன்டா அப்ப நன்னையாட்டுமே பிறந்த? அப்புறம் ஏன் போய் ரிசர்வ் போலீஸ்ல சேர்ந்த? நம்மளை வந்து பார்த்திருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டுருப்போம்ல. நல்ல சிட்டியில லாண்ட் ஆர்டர் கிடைச்சுன்னா செம்ம சொல்ற. நீ பேசல, உனக்கு பிறவி திமிரு. உன்ன ஒருத்த வெட்ட வந்தான்ல, அப்பவே கண்டுக்காம விட்டுருந்தா உன் கதை முடிஞ்சிருக்கு. இப்ப இப்படி மப்புல உளறிட்டு இருக்க மாட்டேன். அதான்டா பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் பெத்ததா அப்புறம் கண்ணு முன்னால ஒருத்த வெட்ட வரும்போது எந்த மகனாலையுமே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் வெட்டி நீ செத்திருந்தா புதைக்கும் போது ஒன்ன மட்டுமா புதைப்பாங்க? நீ செஞ்ச அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் சேர்த்தியில புதைப்பாங்க. ஜாரி கலவரத்தில் சாகடிக்கப்பட்ட நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல உன்னை பத்தி பெரிய இவ்வுரு மாதிரி எழுதுவாங்க. எதிர்கால மாணவர்கள் ஒரு தப்பான வரலாறு படிக்கிற மாதிரி ஆயிருக்கு. அதனாலதான் தொலைஞ்சு போதுன்னு உன்னை காப்பாத்து. பேசு மகனே பேசு. ஒரு பேச்சாளனுக்கு மகனா பிறந்துட்டு இந்த ரேஞ்சிலையும் கூட பேசுறேன்னா அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கு. ஆனா நீ வயசுல இருக்கீங்களே, நான் அவகிட்ட சொன்னேன்டா. தாயமா 8 1 ரூபாய்க்கெல்லாம் கருத்தலை மாத்திரை வைக்குது, வாங்கி முழுங்கிட்டு வரேன்னா கேட்கவே மாட்டேன்ட்டா. நான் அவளை ஏமாத்தினா அவ எதை ஏமாத்திட்டேன். நீ செஞ்ச அநியாயம் அக்கிரமம் மொல்ல மாறித்தனம் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் நானே உன்னை நடு ரோட்ல நாய் மாதிரி சுட்டு தள்ள போறேன். சவாலாக என்ன? சவால் தாயா, அதான் உங்களுக்கு எல்லாம் கை வந்த கலையாச்சு. ஆனா அது மைக் கிடைச்சதுக்கா ஒரு சவால்ரா. அதை எதிர்கட்சிக்காரனும் மதிக்க மாட்டோம், நாங்களும் மதிக்க மாட்டோம். சவால் விட்டு மேடையில இருந்து இறங்கின மறந்து போறதாச்சு. ஜனங்க தான் ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பானுங்க. உன்னோட அரசியல் லாபத்துக்காக நீ ஜாரி கலவரத்தை தூண்டி விடுறியே. வன்முறைங்கிறது கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி, 2 பக்கமும் கூர்மையா இருக்கு. நீ வேணா பாரு கலவ, ஒரு நாள் அதுவே உன்னை டாரு டாரா கிழிக்க போகுது. பாலிடிக்ஸ் பின்றியாடமான நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க. நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர். ஒருத்தனுக்கு போஸ்டே கொடுக்க கூடாது. எவனா சேர்த்து கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, கட்டம் கட்டி மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாச்சுன்னா நம்ம நாட்டு அரசியலே இவ்வளவுதான். உஸ் இஸ் அரசியல் புனிதமானதுதான். அதுல தன் இனத்துக்காக போராடுற நல்லவங்களும் இருக்கிறாங்க, உன்ன மாதிரி இஷ்டத்துக்கு வாங்கி திங்கிற பன்னிகளும் இருக்கு. பன்னிகள் கூட்டம் அதிகமாயிட்டதுனால அதுல சாக்கடை நாத்தம் அடிக்குது. பன்னிகளை அடிச்சு துரத்திட்டு டெட்டால் ஊத்தி கழுவிட்டோம்னா நீட்டா இருக்கும். தூக்குடா. அதுக்கு இன்னும் 3 பேர் வேணும்.